ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி செய்திக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ லோ. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, இசையா, நன்றி ஐயா. கரம் உயர்த்தி நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களோடு பேசுகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆதாரம், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன், உம்முடைய வார்த்தையே எங்கள் எல்லாம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சத்துருவினால் வரும் உயர்வு. சத்துருவினால், தேவனால் வருகிற உயர்வு நமக்கு தெரியும். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் உயர்த்த விரும்புகிறார். ஆனால் தேவன் தருகிற உயர்வுகளில் பல வித்தியாசங்கள் உண்டு, பல வெரைட்டிஸ் உண்டு. தேவன் குடும்பத்தில் உயர்த்துவார், சகோதரர்கள் மத்தியில் கொம்பின் அபிஷேகத்தில் நிரப்பி கர்த்தர் உயர்த்துவார். அநேக உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய உயர்வுகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துறார்னா ஒரே விதமாய் ஆண்டவர் உயர்த்துவதல்ல, உயர்த்துவதில் பல விதங்களை கர்த்தர் வைத்து உயர்த்துகிறத நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட தாவீதுடைய உயர்வு வித்தியாசமானது, சாலமோனுடைய உயர்வு வித்தியாசமானது, ஆபிரகாமுடைய உயர்வு வித்தியாசமானது, யோசுவாவினுடைய உயர்வு வித்தியாசமானது. ஒவ்வொருவரையும் உயர்த்தினவர்களை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் உயர்த்துவதற்கு பலவிதமான காரியங்கள் இருந்தன. அவர் உயர்த்துவதற்கு பலவித காரியங்களை எடுத்துக்கொண்டார். அதுல ஒரு விதம் எப்படி ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னு சொன்னா, சத்துருக்களால் வரும் உயர்வு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சரியா புரிந்து கொள்ளணும்னா, சத்துருக்களை வைத்து கொண்டே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை வைத்து கொண்டே
தேவன் நம்மை உயர்த்துவதில் அவர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்போவுமே நம்ம ஆண்டவர் உயர்த்துறதுல பல விதங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதான் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன். அப்போ மதில் என்பதற்கு 7 அர்த்தங்களை வேதம் சொல்லுகிறது. நான் வேக வேகமாக சொல்கிறேன், சரியா? ஒன்று, இந்த மதில் அப்படின்றதுக்கு வேதம் காட்டும் 7 அர்த்தங்கள். நம்பர் 1 வேலி. யோபு 1:10. யோபு கேட்குறாரு, வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்குறான் சாத்தான். வேலி அப்படின்றது ஒரு மதில். இரண்டாவது காவல் அப்படி என்பது மதில். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே காயின் கேட்பான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்னு கேட்பான். உண்மையிலே அவன் தான் காவலாளி. காவல் என்பதற்கும் வேதம் காட்டும் பதம் மதில்கள். மூன்றாவது எல்லைகள், பவுண்டரிஸ். ஏசாயா 32:18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என் ஜனங்களை சமாதானமான தாபரங்களை வாசமாக இருக்க நான் விரும்புவேன். கர்த்தர் எல்லைகளை குறித்து இருக்கிறார். தேவன் எல்லைகளை குறிக்கிறார். பவுண்டரிஸ், அதுவும் மதில்கள் தான். அடுத்து அரண், அரணான கோட்டை. நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என்னை சுற்றிலும் அரணான கோட்டை, ஒரு பாதுகாப்பு. சங்கீதம் 31:4வது வசனம். ஐந்தாவது மதில்கள் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது சுவர். சுவர் அப்படின்னா திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். அப்போ இந்த சுவரை அப்படின்றது ஒரு மதில். வேதம் காட்டுகிற பதங்கள் நான் சொல்கிறேன் மதில்கள் என்பதற்கு. ஆறாவது சிறை. ஏசாயா 61:1. சிறையின் அனுபவம், சிறைப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றார். சிறைப்பட்டவர்களே அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். சிறை அது ஒரு மதில். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சிறை என்பது ஒரு மதில். ஏழாவது பலம், ஸ்ட்ரென்த். மதில்கள் என்பது எதை குறிக்குதுன்னா பலன். அதாவது ஒரு நாட்டினுடைய பலம் எதில் இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டுடைய பொருளாதார தேவைகள், ஜனங்கள் வளர்ச்சி அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நாட்டை சுற்றி இருக்கிற மதில் சுவர் பலம். எரிகோ கோட்டையை சாதாரணமாக இடிக்க முடியல. யோசுவா 6:1. ஏன் அப்படின்னா அது ஒரு பலம் வாய்ந்ததாக இருந்தது. அதுபோல் பலம், ஒரு ஸ்ட்ரென்த். மதில்கள் என்றால் ஒரு ஸ்ட்ரென்த். இந்த பதங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேலி, காவல், எல்லைகள், அரண், இன்னும் சொல்ல போனால் சிறை, அப்புறம் சுவர், பலம். இப்படி 7 அர்த்தங்களை வேதாகமம் மதில்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறத நம்ம பார்க்கலாம். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சில அனுபவங்களை கர்த்தர் தருகிறார். அதில் ஒவ்வொரு அனுபவமும் வித்தியாசமானது. இந்த அனுபவத்தை தள்ளிவிட்டு ஒரு மனிதன் கடந்து போகவே முடியாது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், சிலுவை என்கிற சுமக்கிற அனுபவம். சிலுவையை நான் விட்டுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயமாக வாழ முடியுமானா முடியாது. சிலுவையை ஒதுக்கிட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற முடியுமானா முடியாது. சிலுவையை சுமந்து தான் ஆகணும். சிலுவை வேணான்னு எந்த மனிதனும் எந்த நபரும் சொல்லவே முடியாது. சிலுவை ஒரு அனுபவம், சிலுவை ஒரு அடையாளம், சிலுவை ஒரு வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமானது. அதை சுமந்தே தான் தீரணும். வேதமே சொல்லுது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்றாரு, ஓ சிலுவை, தன் சிலுவை. ஒவ்வொருவருக்கும் சிலுவை அனுபவம் முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது என்பது ஒரு அனுபவம். நான் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்வது ஞானஸ்நானம் ஒரு அனுபவம். எனக்கு ஞானஸ்நானம் வேண்டாம், எனக்கு அந்த அனுபவம் தேவையில்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சிலுவையை நான் சுமந்தாதான் தேவ சமூகத்துக்கு நான் போக முடியும். அதே போல பல அனுபவங்களில் ஒன்று நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட மதிலின் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மதிலை நம்ம ஒதுக்க முடியாது. இந்த மதிலை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது கோலியாத்தை மட்டும் சந்திக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய மதில். அவன் நிற்கிறான். நான் எனக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, யுத்த களத்தையே நான் அப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பயந்துருந்தான். அந்த கோலியாத்தை சந்திக்க புறப்படாமல் போயிருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி தாவீதுக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளவு பெரிய தேவன் தாவீதோடு இருக்கிறார் என்பது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மதில்களை நம்ம சந்தித்து தான் ஆகணும்.
எனக்கு வேண்டாம், எப்படி சிலுவையை நான் ஒதுக்க முடியாதோ, எப்படி நான் ஞானஸ்நானங்களை ஒதுக்க முடியாதோ, எப்படி திருப்பந்தியை நான் ஒதுக்க முடியாதோ, அதே போல அனுபவ வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மதில், அதாவது தடை அல்லது போராட்டம், பிரச்சனை, இவைகளை நம்ம ஒரு நாளும் தள்ளிவிட முடியாது. இந்த மதிலை நம்ம தாண்டி தான் ஆகணும். சிலர் பாருங்க, நான் ஒரு முறை ஒரு புக்கில் படிக்கும்போது அந்த அதாவது இந்த குளிர் பிரதேசத்தில் ஒரு விலங்கு இருக்கும். அந்த விலங்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த விலங்கு வேகமாக ஓடுச்சுன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ மீட்டர் கணக்கில் தாவுமா. அதை பிடிக்க முடியாதாம். அது எங்கே பொந்து வச்சிருக்குன்னே தெரியும். ஒயிட்டாக இருக்குமா, பனிக்கடி மாதிரி. எந்த இடத்துல எந்த பொந்துக்குள்ளே எப்படி ஒளியும் தெரியாதாம். அதை வேட்டையாடுறதுக்கு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்களாம், அந்த வந்துகிட்டே டக்குன்னு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மறைப்பை வச்சுருவாங்களாம். ஒரு குச்சியவோ ஒரு இதையோ ஒரு தடுப்பை போட்டுருவாங்களாம். அந்த விலங்குடைய தன்மை என்னன்னா, தனக்கு ஒரு அடிக்கு மேலே அந்த கிட்ட அந்த தடுப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த பக்கம் தெரியாதான், அதை தாண்டாதான். ஆனால் பல மீட்டர் தாண்டக்கூடிய அந்த விலங்கு, ஆனால் அந்த ஒரு மீட்டர் அடி வந்தோன்னா தாண்ட. ஏன்னா அதுக்கு ஒரு மதில் வந்த உடனே, ஐயோ இதுக்கு மேலே என் வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் முடிஞ்சு போச்சு, இனி அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குமா. ஈஸியாக போய் அதை கவர் பண்ணிடுவாங்களாம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் சில மதில்கள் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இனி இந்த போராட்டத்தோடு தான் நான் வாழணும், இந்த கஷ்டத்தோடு தான் நான் வாழணும், இந்த கோலியாத்தோடு தான் சண்டை, இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான், என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் யுத்தம் பண்ண முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய மதில்கள் வரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கவனிங்க. இந்த மதிலை ஒரு நாளும் ஒதுக்க முடியாது. பல விதங்களில் வரும். குடும்பத்தில் வரும், வேலை ஸ்தலத்தில் வரும், தொழிலில் வரும், பிள்ளைகள் வாழ்க்கையில் வரும். லாட் ஆஃப் பல விதமான இடங்கள்லேருந்து இந்த மதில்கள் நம்மை நோக்கி வரும். ஆனால் இந்த மதில்கள் எல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும். நல்லா கவனிங்களேன். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். அவன் வாழ்க்கையில் நிறைய மதில்கள் வந்தது. அதை நான் சொல்லித்தர போகிறேன். 2 மதில் உண்டு. ஒன்று தேவன் ஏற்படுத்தின மதில், இன்னொன்று சத்ருவினால் எழுப்பப்படும் மதில். தேவன் ஏற்படுத்துகிற மதில் எப்படின்னா, நம்ம எப்போவுமே ஆண்டவர் தடையை உடைக்கிறாரு, எப்போவுமே ஆண்டவர் வழிக்கிறாரு, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். தேவனே சில நேரங்களில் நமக்கு மதிலை உண்டு பண்ணுகிறவர். உங்களுக்கு புரியலையா? சொல்கிறேன் பாருங்க. சில ஏரியாக்களுக்குள்ளே போகும்போது ஒரு கட்டை வச்சுருப்பாங்க, அபாயம், டேஞ்சர், இல்லை இங்கே போகக்கூடாது இப்படின்னு. சில பகுதி ஆபத்து, சில பகுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்டாப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு மனிதன் அந்த இடத்த தாண்டி அந்த கட்டையை, அந்த போர்டை, அதை வச்சுருக்க அறிவிப்பை பார்த்தும் கவனம் இல்லாமல் போவானா விபத்து ஏற்படும். அப்போ அதுக்கு தான் இந்த பலகை வச்சு, இங்கே போகாதப்பா, இது தடைப்பட்ட ஏரியா. ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் தடை பண்ணி ஜனங்களை காப்பாற்ற விரும்புகிறான்னா, நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நமக்கு தடைகளை உடைக்கிறவர் மட்டுமல்ல, சில மதில்களை நன்மைக்காய் கர்த்தர் ஏற்படுத்துகிறவரும் கூட. யோசேப்பு அவன் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார். யோசித்து பாருங்க. என்னைக்காக நம்ம இப்படி யோசிச்சிருக்கோமா? தடைகளை உடைத்து போடுகிறவர் முன் செல்லுகிறார், ரைட்டு. அவரே தடையை உண்டாக்குகிறவரும் அவர் தான். என் தேவன் தடையை ஏற்படுத்துவார். ஆனால் அவை எவைகள் தெரியுமா? தீமைக்கல்ல, எனக்கு நன்மைக்கானவைகளை தருவதற்கு. போதுப்பா, இதுக்கு மேலே போகாத, இவ்வளோதான் உனக்கு லிமிட்டு, இதுக்கு மேலே நீ தாண்டுதான் என்னை விட்டு பின்மாறி போயிடுவ, இதுக்கு மேலே தாண்டுதான் என்னை விட்டு நீ விலகி போயிடுவ, உலகத்தோட சம்பந்தம் கழுதுருவ அப்படின்னு என் தேவன் நம்மை விட அவர் நன்கு நம்மளை அறிஞ்சதுனால சில தடைகளை அவரே ஏற்படுத்துகிறார். தேவனே ஏற்படுத்தும் மதில்கள். இதுக்கு என்ன செய்தது பாஸ்டர்? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்கும் பதில் அங்கே கீழே சிம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கும். வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அதாவது நம்மள அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நாம தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும்.
அப்போ சில நேரங்களில் என் ஜெபம் கேட்கப்படலை, சில நேரங்களில் என்னத்தில் ஆண்டு சத்தமே இல்லை, ஆண்டு ஒரு சவுண்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், என் தேவன் எனக்கு மதிலை வச்சிருக்கிறாரு. இந்த மதில் எதுக்குன்னா நான் தோற்று போகிறதுக்கு இல்லை, உடைந்து போவதற்கல்ல, ஒடிந்து போவதற்கல்ல, என் நன்மைக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரிதா உங்களுக்கு நான் சொல்கிறது? தேவனை இப்படியும் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் உடைக்கிறவர், எப்போ பார்த்தாலும் அடிக்கிறவர், எப்போ பார்த்தாலும் தகர்க்கிறவர், அவரே தடையை உண்டு வைக்கிறார், அவரே மதுரை நமக்கு ஏற்படுத்துகிறாரு. நமக்கு புரியாது, என்ன ஆண்டவரே ஒன்றும் புரியலை, ஒன்றும் புரியாது. ஆனால் பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவோம், என் தேவன் இதை தடை பண்ணியிருக்கிற காரணம் தெரியுமா? என் நன்மைக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக. நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னும் ரொம்ப நாள் கழித்து என் கர்த்தருக்கு இதை கொடுத்தாரு, ரொம்ப நாளாக ஜெபிச்சேன் என்பதை தடையாகவே இருந்துச்சு, இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. தேவன் சகலவற்றையும் நன்மைக்காக கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசித்து பாருங்க. ரெண்டாவது, சத்துருவினால ஏற்படுத்தப்படும் மதில்கள். இவைகள் என்ன? தேவன் நம்மளை பாதுகாக்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க, தேவன் நமக்கு தீமையை நன்மையா மாற்றுறதுக்கு மதிலை உண்டு பண்ணுவார்னா, இங்க சத்துரு நம்ம வாழ்க்கையை எழும்பக்கூடாதபடி, நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி, நம்ம வாழ்க்கையை தடுத்து போடும்படி மதில்களை உண்டாக்குவான். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு தேவனே அனுமதிக்கிறார், இதுக்கு தேவனே அனுமதிக்கிறார். நான் உதாரணம் 2-3 உதாரணம் காட்டுறேன். யோசேப்பை குழியில தூக்கி போடும்போது கர்த்தர் அவரோடு கூட இருந்தாரான்னு கேட்டால் இருந்தார். நல்லா கவனிங்க. யோசேப்பை குழியில, ஒரு 10 அடிக்கு கீழே போனால் மூச்சு முட்டும், ஒரு 20 அடிக்கு கீழே போனால் ஆக்சிஜன் லெவல் கட்டாயிரும். ஆனால் 30-40 அடியெல்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம். இந்த பாதாள குழாயில் விழுந்த குழந்தைங்கள்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆக்சிஜன் தான் அனுப்புவாங்க. 20 அடிக்கு கீழே போயிட்டாலே அந்த மண் எல்லாம் சேர்ந்து நம்மளை மூடிடும். ஆனால் யோசேப்பு விழுந்த குழி எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா 256 அடி, 256 ஃபீட்டு, 256 அடியில் ஒரு மனுஷன் விழுந்திருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, அவனை உயிரோடு கர்த்தர் எழும்ப பண்ணினார். நான் கேட்குறேன், கர்த்தர் அது யோசேப்போடு இல்லைன்னா அவன் உயிரோடு வந்திருக்க முடியுமா? ஆனால் இந்த குழியில் தூக்கி போட்டதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். தானியேலை தூக்கி சிங்கக்கவியில் போடும்போது கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. தானியேலோடு கர்த்தர் இருந்தார், அதனால தான் சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ நாட்கள் பள்ளத்தில் விழுந்தபோது, பிரச்சனையில் விழுந்தபோது கர்த்தர் உங்களை விட்டு வெளியே போகலை, உங்கள் கூட தான் அவர் இருந்தார். அதனால தான் இன்ன வரைக்கும் உயிரோடு நம்ம வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மட்டும் நம்மளை கைவிட்டுருப்பாருன்னா அடுத்த செகண்டே நம்ம செத்துருப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டோம். என் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆனாலும் ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை நீங்கள் எடுத்தீங்க? எவ்வளவோ வழிகள் இருக்குல்ல, என் பிரச்சனையை மாத்திரக்கு தானே உங்ககிட்ட நான் வந்தேன். ஆனால் நீங்கள் சத்துருக்களை வைத்து என்னை அனுமதி கொடுக்குறீங்களே, என்னை இப்படி பண்ணுறீங்களே. பிசாசு கேட்குறான், நீ வேலி அடைக்கவில்லையோ, வேலியை எடுங்க, நான் அவனை தொடுறேன். அனுமதி கொடுக்குறாருல. யோசித்து பாருங்க, எடுத்துக்கப்பா. பேதுரு யோசித்து பாருங்க, பேதுருட்ட போய் சொல்றாரு, அங்கே சொல்ற ஆண்டவர் சொல்ற லூக்கா 22ஆம் அதிகாரத்தில், உன்னை புடைக்கிறதுக்கு அவன் கேட்டுக்கிட்டான்பா, நான் உன் விசுவாசம் நீங்காதபடி உனக்கு நான் வேண்டிக் கொண்டேன். ஏசப்பா பேதுரு பிசாசு கேட்குறா, பேதுரு எனக்கு கொடுங்க, நான் அவனை புடைக்கணும். அனுமதி கொடுக்குறாருல்ல. எனக்கு கேள்வி என்னன்னா, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அனுமதிக்கப்படுகின்றன? ஒன்று, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகின்றன? ஏன் என் வாழ்க்கையில் தேவனே இதை அனுமதிக்கிறாரா? தேவனே இதை விட்டு கொடுக்கிறாரா? எனக்கு இந்த பலவீனம், ஆமாம் தேவன் தான். ஆமாம், சில நேரங்களில் கர்த்தர் அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். யோசேப்பு அப்படி தான் கொடுத்தாரு. யோசேப்பு கர்த்தர் கூட இருந்தார்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்ச போதும் வேற சொல்ல, குழியில் தூக்கி போடட்டும், எங்கே வேணா போடட்டும். ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினியில் போடும்போது கர்த்தர் கூட இல்லையா? கர்த்தர் கூட இருந்தார். அவர் கூட இருந்ததுனால தான் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்த முடியல.
இன்னைக்கு நான் சீக்கிரமா சொல்லட்டுமா, உங்க கூட கர்த்தர் இருந்ததுனால தான் இந்த தேதி வரை எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க குடும்பத்தை சேதப்படுத்தல, உங்க பிள்ளைகளை சேதப்படுத்தல, உங்க வாகனத்தை சேதப்படுத்தல. எத்தனை முறை சத்துரு உங்களை தூக்குறதுக்கு பிளான் பண்ணி போட்டாலோ, என் தேவனுடைய கரம் நன்மையானதாய் நம்மோடு கூட இருந்ததினால் கர்த்தர் இதுவரையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தெரியும். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த காரியங்களை என் தேவன் அனுமதிக்கிறார்? தேவன் என்ன தண்டிச்சா பரவாயில்ல, தேவன் ஒரு தடையை உண்டு பண்ணினா அது நன்மை. எனக்கு ஆண்டவரே தடையா இருந்துட்டாருன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை நன்மை இருக்கு. அதுக்காக கர்த்தர் தடை பண்றாரு. சரி, கர்த்தர் மதிலை எழுப்பி கொடுக்கிறாருன்னா பாதுகாப்பு. சரி, ஆனா சத்துருவை வச்சு ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியங்களை, இந்த மதில்களை ஏற்படுத்துறார்? ஏன் இந்த மதில்களை அனுமதிக்கிறார்னா, நம்பர் 1, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலை, நான் ஏற்கனவே சொன்னேன், மதில்கள் என்பது ஒரு பதம், சிறை. சரியா? இந்த மதிலுக்குள்ள யோசேப்பை கொண்டு போய் ஆண்டவர் வைக்கிறார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். யோசேப்பு என்ன தப்பு பண்ணான்? அவன் மேல தப்பே இல்லை, குற்றமே இல்லை. சொல்வதற்கு தேவனுக்கு தெரியாதா? கர்த்தர் கூட தானே இருந்தார். சிஸ்டர், பிரதர், நல்ல கர்த்தர் கூட தானே இருந்தாரு. நம்ம தவறு செய்தோமா தவறு செய்யலான்னு என் தேவனுக்கு தெரியும்ல, அவர் அறிவார்ல. ஆனாலும் இந்த இடத்துல அவன் அனுமதிக்கப்படுறான் பாருங்களேன். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான், அந்த மதில்களில் அவன் சிக்கினான், மாட்டினான். அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்கு. முதல்ல இங்க வாசிச்சு பார்த்தீங்களே, முதல் வசனத்துல 19ல இதுக்கு ஒரு நல்ல இங்க வசனம் வாசிச்சா அதுல இருக்கிற சில கண்டென்ட்டை புரிக்கணும். இங்க பாருங்க, ஏழைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை எஜமான் கேட்டபோது, நல்லா கவனிங்க, இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. சில நேரங்கள்ல நாம நம்பினவங்க, நம்பிக்கைக்குரியவங்க நம்முடைய நம்பிக்கையை தவறாய் நம்ம இடத்தில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை குறித்த நிதானம் வேணும். நான் ஒருத்தர் ரொம்ப நம்புறேன், அந்த நம்பிக்கையை அவர் தவறா பயன்படுத்தி கொள்ள முடியும், அதன் மூலமா என்னை ஏமாற்ற முடியும் என்கிற ஒரு நிதானம் நமக்கு வேணும். யாரா இருந்தாலும் சரி, குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஒருத்தரை நம்பலாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அந்த 2 பக்கத்து போல இந்த போத்திபார் கவனிக்கல பாருங்களேன். அந்த போத்திபார் என்ன செய்யலன்னா கவனிக்கல. என்ன கவனிக்கல அப்படின்னா, நம்ம யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்ல, யோசேப்பு செய்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அதை கவனிக்கல பாருங்களேன், அதை யோசிக்கல பாருங்களேன். மனைவி சொன்னது அப்படி, அதான் சொன்னேன், சில நம்பிக்கையானவர்கள் அவங்க நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறத தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுவார்கள் என்கிற ஒரு வெளிச்சமும் ஒரு பார்வையும் ஒரு நிதானமும் நமக்கு இருக்குமானால் நாம் வஞ்சிக்கப்படாதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன பேசினாலும் நிதானம் ரொம்ப அவசியம் நான் சொல்றேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், அவன் கரெக்டா இருப்பார்ப்பா, அவர் சொன்ன அப்படியேப்பா அப்படி நம்ம நம்புவோம். இல்லை, யார் சொன்னாலும் சற்று நிதானிக்க, எப்பா இருப்பா, நீ சொல்றது கரெக்ட், நான் நம்புறேன், கொஞ்சம் பொறு, நிதானமா இரு. ஆனா அந்த நிதானம் போத்திபார்ட்ட இல்லை பாருங்களேன். கொண்டு போய் சிறையில தூக்கி போடுறான். யோசேப்புக்கு இந்த மதில் நிக்குது. எதனால, ஏன் அப்படின்னா, நம்பர் 1, 3 எஸ் சொல்றேன். நம்பர் 1, இட்ஸ் a secure wall. தேவன் சில நேரங்களில் நம்மை இப்படிப்பட்ட கையில ஒப்பு கொடுத்து மதில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாதுகாப்பை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தருவதற்கு. ஒரு பாதுகாப்பு, அந்த இடத்துல ஒரு செக்யூர். உங்களுக்கு தெரியாது, நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில மனிதர்களுடைய வார்த்தைக்கு தப்புவிப்பதற்காக
சில இடங்களில் கர்த்தர் மதிலை உண்டு பண்ணுகிறார். யோசித்து பாருங்களேன். போத்திபாருடைய மனைவி கிட்ட இன்னும் ஒருவேளை இந்த சிறைச்சாலையில் போகாம யோசேப்பு தப்பு வைக்கப்பட்டிருந்தா, ஒருவேளை யோசேப்பு வீட்டிலே இருந்திருந்தா, மறுபடியும் போத்திபார் மனைவி தொந்தரவு செய்து, மறுபடியும் போத்திபார் மனைவி அவனை டார்ச்சர் பண்ணி, ஒருவேளை இன்னைக்கு பரிசுத்தம் என்று சொல்லி வாலிபர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற யோசேப்பு இல்லாமலே போயிருந்திருக்க முடியும். இப்போ நான் இப்படி சொல்றேன், நம்ம பெயரை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை இப்படிப்பட்ட மதிலுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போறாரு. நான் சொல்றேன், எத்தனையோ முறை நான் தப்பு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா எனக்கு என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், என் தேவனுக்கு என்னை பற்றி தெரியும். அதனால நான் மீண்டும் ஏதாவது விழுந்துடக்கூடாது. அதில் என்னை விட என் தேவன் பொறுப்பாக இருக்கிறார். நான் என் பரிசுத்தத்தில் கவனமாக இருக்கிறத விட நான் பரிசுத்தத்தில் விட்டுறக்கூடாதுன்னு என் தேவன் என் மேலே அக்கறையாக இருக்கிறாரு. நான் என் வாழ்க்கையில் ஏமாந்துடக்கூடாதுன்றதை விட என் தேவன் என் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு. இவன் ஏமாந்துடக்கூடாது, ஏன் பிள்ளை. அதனால இவனை என்ன தெரியுமா செய்யணும், ஒரு செக்யூர் பிளேஸ்க்கு கொண்டு போன்றதுக்காக சில நேரங்களில் சத்ருவின் கண்ணை மறைத்து நம்மை தேவன் செக்யூர் வாளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ என்னைக்குமே வாயெல்லாம் முனவிடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சு, ஐயோ இந்த போராட்டம் வந்துடுது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர் என்னை இதை விட யாரோ ஒருவர் கைக்கு தப்புவிக்க, யாரோ ஒருவரின் பேச்சுக்கு தப்புவிக்க, யாரோ ஒருத்தர் பழி சொல்லுக்கு தப்புவிக்க கர்த்தர் என்னை இந்த பாதையில் கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ வாய்களை திறந்து ஒரு நாளும் நீங்கள் சொல்லிடாதீங்க, என்னுடைய உபத்திரவம், நான் போகிற கடினமான பாதை, அந்த பிரச்சனையில் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை விட்டு விலகி போயிட்டாரு, அப்படி சொல்லாதீங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த செக்யூர் வாளுக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த செக்யூர் வாளுக்கு அப்புறம் ஒரு நாள் வரும், என் தேவனுடைய திட்டப்படி, என் தேவனுடைய விருப்பப்படி மீண்டும் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர் உயர்த்துவார். இட்ஸ் a secure wall. இது ஒரு பாதுகாப்பின் மதில். எனக்கு தெரியாது. யோசித்து பாருங்களேன், 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாத்தான் கொண்டு போக போறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஏன் எகிப்தில் கொண்டு போய் வச்சாரு? ஏன் இந்த உபத்திரவத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் விட்டாரு? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? 70 பேரை ஏன் வேற இடத்துக்கு கொண்டு போய் இருக்கலாம், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் வேற போஷித்திருக்கலாம். மன்னாவை கொடுத்து போஷித்தவர், காடையை கொடுத்து போஷித்தவர், தண்ணீரை கொடுத்து போஷித்தவர், ஏன் பஞ்சகாலத்தில் 70 பேரை எகிப்துக்கு கொண்டு போய் தான் போஷிக்கணுமா? ஏன் எகிப்துக்கு கொண்டு போகாம என் தேவனால போஷிக்க முடியாதா? போஷிக்க முடியும், என் தேவனால் எல்லாம் முடியும். ஆனாலும் ஏன் உபத்திரவம்னு தெரிந்து, ஏன் போராட்டம்னு தெரிந்து, ஏன் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிந்தோ எகிப்துக்கு இந்த 70 பேர் அனுப்பிச்சார் தெரியுமா? இட்ஸ் a secure wall. அதான் நம்ம வாசிக்கிறோம், கழுகு தன் கூட்டை கட்டி அதை கலைக்கிறது. கட்டுற வரைக்கும் எதுக்கு தெரியுமா? அந்த குஞ்சு இன்னும் பலன் அடையலை, அந்த குஞ்சு இன்னும் செக்யூர் ஆகலை, அது தன்னை காப்பாற்றி கொள்ளுகிற நிலைமை வரலை, அது தன் ரெக்கை முளைக்கல, அதுக்கு பறக்க தெரியாது, அதுக்கு இன்னும் வாழ தெரியாது. அது வரைக்கும் ஒரு பிளேஸ் தேவை. அந்த பிளேஸ் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கழுகு தன் கூட்டை கலைப்பது போல கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு போன ஜனங்களை கலைத்து மீண்டும் தன் ராஜ்யத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார். 70 பேரா போனவங்களை பெருக்கமடைவதற்காகவே கர்த்தர் செக்யூர் கொண்டு போறாரு. என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவன் என்னை கொடுத்த உபத்திரவம் எதுக்கு தெரியுமா? நான் போற பிரச்சனை எது தெரியுமா? என்னை கீழே தள்ளுவதற்கல்ல, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தருவதற்கு என்னை கர்த்தர் இந்த செக்யூருக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இந்த பாதுகாப்புக்குள்ள எனக்கு தெரியல, நமக்கு புரியல, ஆனா இந்த செக்யூருக்குள்ள இருக்கிறது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை வேதனையா இருக்கலாம், ஆனா இது எல்லா நாளும் நீடிக்க போவதில்லை. ஒரு நாள் என் தேவன் இந்த தீமையை என் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்ற போகிறார். அன்றைக்கு தான் எனக்கு புரியும், ஓ இதுக்கு தான் இந்த பாதையா, ஓ இதுக்கு தான் இந்த வழி நடத்துதலா, ஓ இதுக்கு தான் இந்த உபத்திரவமா, ஓ இதுக்கு தான் இந்த கஷ்டமா. என் தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாசிங்க சங்கீதம் 27:5 வாசிச்சு பாருங்க. தீங்கு நாளில் வாசிக்கலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாள் வரும்போது கூடாரத்துல மறைச்சு, மறைவுல ஒளிச்சு வச்சு கண்மலை மேல உயர்த்துவார். நல்லா புரிந்துக்கு இந்த வசனத்தை. என்னை மறைத்து வைக்கிற அனுபவம் இல்லை,
யோசேப்பை தீங்கு வந்துருச்சு, போத்திபார் மூலமா தீங்கு, மனைவி மூலமா தீங்கு, பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் நீங்க இருக்காத, உன்னை நான் மறைக்க போகிறேன், இன்னும் மறைக்க போகிறேன். அந்த மறைவு உனக்கு கஷ்டமா இருக்கலாம், அந்த மறைவு உனக்கு வேதனையா இருக்கலாம், நான் தப்பே செய்யலே நீ நினைக்கலாம், நான் குற்றமே செய்யல நினைக்கலாம். ஆனால் அந்த செக்யூர் எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளில் உன்னை கண்மலையின் மேல் ராஜாவின் முன்பு குற்றமற்றவனாய் நிறுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு இந்த செக்யூர் வால்ல கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்பர் 2, ரெண்டாவது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் உபத்திரவம், அதை ஏன் கர்த்தர் அந்நியமாக சத்துரு கையில் ஏன் கொடுக்கிறாரு? என்ன அவன் நடத்தலாம்ல, ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, ரெண்டாவது சங்கீதம் 105 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. 3 எஸ் சொல்லியிருக்கிறேன். ஒன்று நான் சொன்னேன், முதல் எஸ் என்ன தெரியுமா? நம்மளை தேவன் எப்படி தெரியுமா கொண்டு போக போறாரு? செக்யூர், ஒரு பாதுகாப்புக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, தேவன் எந்த மதில்ல என்னை கொண்டு போக சொல்றாரு தெரியுமா? என்னை ஷேப் வால், என்னை உருவாக்குகிற ஒரு மதில். அங்க பாருங்க, புடமிடப்பட்டது அப்படின்னா, இந்த புடமிடப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சுத்திகரிக்கப்படுறது. ஏங்க யாருக்கு சுத்திகரிப்பு வேணும்? போத்திபார் மனைவிக்கு சுத்திகரிப்பு வேணும். ஏங்க யாருக்கு சுத்திகரிப்பு வேணும்? போத்திபாருக்கு சுத்திகரிப்பு வேணும். யாருக்கு சுத்திகரிப்பு வேணும்? பார்வோனுக்கு சுத்திகரிப்பு வேணும். ஆனா இங்க யாருக்கு தெரியுமா சுத்திகரிப்பு கொண்டு வராரு? ஏற்கனவே ஒன்னும் தப்பு செய்யல, நான் சரியாதான் வாழ்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க யோசேப்பை கர்த்தர் இன்னும் சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார், இன்னும் புடமிட அவர் விரும்புகிறார், இன்னும் உருவாக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. சுத்தம் பண்ண பாத்திரத்தையே யாரா சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்களா? சுத்தம் பண்ண பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்களா? அப்ப ஆண்டு இருக்குன்னு என்னாச்சு? ஏற்கனவே யோசேப்பு மேல தப்பு இல்லை, இன்னும் என்ன புடமிடுறாரு? நான் சொல்றேன், மற்றவங்க பார்வையில யோசேப்பு கிரேட்டா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில ஏதோ ஒரு பகுதியில இன்னும் உருவாக்கம் தேவை. நாம எனக்கு நான் சரி, எனக்கு நான் கரெக்ட், நான் பண்றது எனக்கு சரிப்பா, ஆனா என் தேவனுடைய பார்வையில ஏதோ ஒரு இடத்தில் இன்னும் நான் புடமிட, இன்னும் நான் உருவாக. ஏன்னா என்னை உபயோகப்படுத்தணும்னா உருவாக்காம புடமிடாம உபயோகப்படுத்த முடியாது. என்னை கர்த்தர் பயன்படுத்தணும், என் ஜெபத்தை கேட்கணும், என் வார்த்தைக்கு பதில் தரணும் அப்படின்னா, என்னை உபயோகப்படுத்தணும்னா முதல்ல அவர் என்னை உருவாக்கணும். என்னை உருவாக்குறதுக்கு சாதாரணமல்ல, என்னை உடைக்கிறார். என்னை உடைச்சு தான் அவர் என்னை உருவாக்க அவர் விரும்புகிறார். அப்போ உடைச்சு உருவாக்க விரும்புறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கும் போது வசனம் புடமிடுது பாருங்களேன். ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. எது அப்படின்னா, யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. தரிசனத்தை கிடைச்ச உடனே யோசேப்பு செய்த விஷயம் என்ன தெரியுமா? இன்விடேஷன் கார்டு அடிச்சிட்டான். இன்விடேஷன் கார்டு அடிச்சு, எனக்கு ஒரு விஷன், ஐ ஹாவ் அ விஷன், எனக்கு ஒரு விஷன், எனக்கு ஒரு விஷன். நேராக பார்க்குறவன் வர்றவன் போகிறவன் எல்லாத்து கையிலும் இந்தா வச்சுக்க, இந்தா வச்சுக்க, தெரியுமா எனக்கு கத்த சொல்லிட்டார், இந்தா வச்சுக்க அப்படின்ட்டான். ஆனால் என்ன சொல்லி கொடுத்தான வாசிங்களேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். என்ன போட்டிருக்கு? நான் கண்ட சொப்பனம். 37:9. 37. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். நான் இன்னும், நான் ஐ அம், சூரியனும் போதும், நான் என்னைக்கு இந்த நான் சொப்பனம் கொடுத்தது யாரு? கர்த்தர். தரிசனம் கொடுத்தது யாரு? கர்த்தர். நல்லா கவனிங்க. வீடு, இப்படி சொல்றேன், வீடு கொடுத்தது யாரு? கர்த்தர். ஏங்க உழைக்க பலன் கொடுத்தது கர்த்தர். வீடுக்கு லேண்ட் வாங்க கிருபை செய்தது கர்த்தர். பிள்ளைகளை ஆசீர்வதித்தது கர்த்தர். பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர். ஜாப்ல ப்ரமோஷன் கொடுத்தது கர்த்தர். எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர். ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நான் ஐ அம், என் உழைப்பினாலும் நான் பிரயாசப்பட்டேன். இப்படி சொல்லுவாங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா அதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். எப்படி? இவர் கஷ்டப்பட்டு உழைச்சாங்களாம், அதனால கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். யோசேப்பு அப்படிதான் சொல்றான். இன்விடேஷன் கார்டு அடிச்சுட்டான் பாருங்க. நான் கண்ட தரிசனம்,
நான் கண்ட சொப்பனம். ஐ ஆம் நான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் சொல்றோம். நம்ம நினைக்கிறோம் ஐ எம் பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். இல்லை, எத்தனையோ இடங்களில் நமக்குள்ள பெருமை இன்னும் இருக்கு தெரியுமா. நான்லாம் பார்த்து தெரியுமா, ஊர் பெருமை இருக்கு, எல்லா பெருமையும் இருக்கு. நான்லாம் சொல்லலாம் விரும்பல, சொன்னால் வேற மாதிரி போகும். எல்லா பெருமை இருக்கு. அப்படியே எங்க படித்த படிப்பு பெருமை எத்தனை பேத்துக்கு இருக்கு தெரியும். நான் தெரியுமா என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, MBA படிச்சிருக்கேன். நான் தெரியும், பெரிய படிப்பு படிச்சிருக்கேன். அந்த படிப்பில் அந்த கெத்தா நடக்க, அந்த காசு பணம், அந்த ஆஸ்தி, ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா உன்னை உபயோகப்படுத்த முடியாது, உன்னை யூஸ் பண்ண முடியாது, உன்கிட்ட நான் என் பிரசனத்தை இறக்க முடியாது, உன்கிட்ட என் தரிசனம் இருக்கு. உன்னை நான் அழைச்சது சாதாரணமாக அழைக்கல, உன்னை நோக்கத்தோடு தான் அழைச்சிருக்கிறேன். உன்னை சும்மா நான் கொண்டு வரல சபைக்கு. உனக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம், ஒரு திட்டம். அந்த நோக்கத்தோடு தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறணும்னா இப்படி இருக்கிற வரைக்கும் என்னால் தரிசனத்தை இம்பாக்ட் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற வரைக்கும் என் தரிசனத்தை உனக்குள்ள கொண்டு வர முடியாது. உன்னை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். இதுக்கு ஒரே வழி, உன்னை உடைக்கிறது தான் வழி. உடைச்சாரா? ஏன் தெரியுமா? இதை சொல்லும் போதெல்லாம் யோசேப்பு செக்யூர்ல, ரொம்ப சேஃப். அப்பா மடி, அப்பாவோட சாப்பாடு, வர்ணமான ஆடைகள் எல்லாம் இருந்துச்சு. யோசேப்பை கொண்டு போய் வெளியே கொண்டு போனார் பாருங்க, குழியில போட்டு, அங்க போட்டு, இங்க போட்டு. அடுத்து யோசேப்பு என்ன சொல்றான் பாருங்க, அதே ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அங்க பாருங்க, அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? வந்துச்சு பாத்தீங்களா? நான் இல்ல பாருங்க, நான் கண்ட சொப்பனம், கர்த்தருக்கு சொப்பனம் அப்படி இல்லை. இப்ப வந்து என்னெல்லாம் முடியாது. அது பணம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பார்க்க மாட்டோம். பணத்தை புடுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஆண்டவரே நீங்க தான் எல்லாம். இந்த உபத்திரவ பாதை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? ஏன் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கிறாருன்னா, நான் இந்த எண்ணங்கள், பெருமை, இந்த உள்ளுக்குள்ள அப்படி கெத்து, ஆனால் வெளியே காட்ட மாட்டோம். வெளியே அப்படியே தாழ்மையாக இருக்கிற போல, ஆனால் உள்ளத்துக்குள்ள என் தேவன் முகத்தை அல்ல, என் இருதயத்தை பார்க்கிறவர். அந்த இருதயத்தை பார்க்கிறார் யோசேப்புக்கு. எப்பா இன்னும் நீ புடமிடணும்பா, உன்னை உன் மேல நான் வச்சிருக்க தரிசனம் பெருசு, உன் மேல வச்சிருக்க திட்டம் பெருசு, உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. உன்னை கொண்டு பலருக்கு நான் பயன்படுத்த போறேன். அப்படின்னா உன்னை நான் புடமிடணும், இன்னும் உருவாக்கணும், இன்னும் புடமிடணும், இன்னும் சுத்திகரிக்கணும். சுத்தம் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் சுத்தம் பண்ண யோசேப்பு வாழ்க்கையில ஒரு காலத்துல மகிமையான பாத்திரமாய் தேவன் உருவாக்குகிறான். ஷேப்வால் என்னை தேவன் ஏன் எதிரி கையில் ஒப்பு கொடுக்கிறாருன்னா, என்னை உடைச்சிருக்கிறதுல என்னை உருவாக்குவதற்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே. சொல்ல முடியுமா உள்ளத்திலிருந்து? நான் அல்ல. எனக்கு கொடுத்த பொருள் நான் எனக்கு இல்லை, உங்களுக்கு உரியது. நான் சம்பாதிச்ச பலன் உங்களுக்குரிய, நீங்க தான் கொடுத்தீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் என்று சொல்ல எனக்கென்று இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். ஒரு விசை கூட கரம் உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. அல்லேலூயா. என்னால் அல்ல, எல்லாம் கிருபை. எனக்கு கொடுத்த வீடு கர்த்தருடைய கிருபை, நான் அல்ல, நான் வாங்கல. எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கிருபை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஜாப் கிருபை, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆஸ்தி கிருபை, எல்லாம் அவர்தான், நான் அல்ல. என் அறிவோ, என் திறமையோ, என் மூளையோ, என் பலமோ, என் பின்புலமோ அல்ல, என் தேவனே என் ஆதாரமா இருந்தார். அப்படி சொல்லணும்.
அப்படி பேசணும். நல்ல கவனிங்க, இங்க இருக்க எத்தனை பேர் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவருக்கு உபத்திரவம், ஏன் ஆண்டவரே கையில் ஒப்பு கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே என்ன போய் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு ஆண்டவரே? ஏதோ ஒன்று இருக்கு. அதை சுத்திகரிக்கிற வர கர்த்தர் இந்த உபத்திரத்தை கொண்டு போய் நிறுத்துவார். அதை சுத்திகரிக்கிற வர கர்த்தர் நம்மளை விடமாட்டார். ஏன்னா நம்மளை குறித்த ஒரு அழைப்பு அவரிடத்துல உண்டு, நம்மை குறித்த ஒரு திட்டம் என் தேவனிடத்துல உண்டு. அந்த திட்டம் நிறைவேற வர, அந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் வர வரைக்கும் கர்த்தர் நம்மளை விடமாட்டாரு, அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம், ஐயோ ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. சுத்திகரிக்க விட்டு கொடுத்தா, ஆண்டவரே நான் அல்ல, எல்லாமே நீங்க தான், என் கிருபை தான், உங்க கிருபை தான், உங்க கிருபை தான் சொல்லி பாருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது எஸ், சரியா? நம்பர் 1, முதல்ல நான் சொன்னேன் செக்யூர் வால், ஒரு பாதுகாப்பின் மதிலுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். நம்பர் 2, தேவன் ஷேப் வால், என்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் இந்த மதிலை அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார், என்னை உருவாக்குறாரு. ஏன் உருவாக்குறாருன்னா எனக்கு குறித்து அவருக்கு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் நிறைவேறதுக்கு நான் என்ன செய்தாலும், நான் என்ன முரண்டு பிடிச்சாலும் அதை பத்தி ஒரு கவலை இல்லை. என்னை உருவாக்குற வர என்னை உடைத்து உடைத்து எந்த பகுதியில் சரி பண்ணணுமோ அந்த பகுதியில் பிரச்சனையை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து, அனுமதி கொடுத்து என்னை சரி பண்ணி எப்படியாவது தம்முடைய ராஜ்யத்திற்கு அவர் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 3, மூன்றாவது ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கடைசி சர்வீஸ்னால கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:22 வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டைகள் கனிதரும் செடி, சுவரின் மேல் படரும். பாருங்க, அதன் கொடி சுவரின் மேல். நான் ஏற்கனவே சொன்னேன், மதில்கள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சுவர். இந்த மதிலுக்குள்ள யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்களேன். யோசேப்பு, நீ கனிதரும் செடி தான்ப்பா, நீ கனிதரும் கொடி தான், ரொம்ப ஆசை தான், நீ கனி கொடுக்க விருப்பம் தான். ஆனா இந்த எதுக்குள்ள நிறுத்துறாருன்னா இந்த மதிலுக்குள்ள நிப்பாட்டுறாரு பாருங்களேன். நல்லா கவனிங்க. திராட்சை கொடி செடி, மரம் இல்லை, அது கொடி. அது வளரணும்னா, அது வளர்ந்து அது கனி கொடுக்கணும்னா ஒரு சப்போர்ட் தேவை. அது ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஒரு சப்போர்ட் தேவை. அதுக்கு சப்போர்ட் இல்லாமல் அப்படியே தனியாக வளராது. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா விதை விதைச்சோம்னா அந்த மரம் அப்படியே தனிச்சு கொஞ்சம் செடியாக மாதிரி அப்படியே பெருசாக வளர்ந்து பிடிச்சிக்கும். அதுக்கு சப்போர்ட் பெருசாக தேவையில்லை. ஆனால் இந்த கொடிக்கு, இந்த திராட்சை கொடிக்கு என்ன தேவைன்னா ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது கனி கொடுக்க முடியும். ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அது படர முடியும். ஒரு சப்போர்ட் இல்லாமல் அதால் தனித்து செயல்பட முடியாது. ஆனால் இந்த இடத்துல எது தெரியுமா சப்போர்ட்டாக ஆண்டவர் வைக்கிறாரு? அதான் சொல்கிறேன், மதில். ஏன் ஆண்டவர் மதிலை ஏற்படுத்துறாருன்னா, நான் சொல்கிறேன், எவ்வளோ இதை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ மைண்டில் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இந்த மதிலை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு தெரியுங்களா? எது பிரச்சனைன்னு யோசித்தோமோ, எது போராட்டம் நினச்சோமோ, எது பெரிய யுத்தம் நினச்சோமோ, எதை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சோமோ, அந்த மதிலை கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டாக வச்சு நடத்துறாரு. புரியல தான் கொஞ்சம் ஆழமாக பேசினா எழ மாட்டேங்குது. யோசித்து பாருங்களேன். நான் எதை பிரச்சனை நினச்சேனோ, யோசிப்பு அந்த கொடி நினச்சிருக்கலாம், இந்த சுவர் மேலே நான் எப்படிப்பா படர போகிறேன், இந்த சுவர் மேலே நான் எப்படிப்பா தனிச்சே நிற்க முடியும், சுவரில் எப்படி படர முடியுமா, ஏதாவது சப்போர்ட்டு வேணுமே. இல்லைப்பா, அந்த சுவர் தான் உனக்கு சப்போர்ட்டே. அதான் சொல்ற, யோசேப்பு சுவரின் மேலே படருவான். நடக்காது, முடியாது, கிடையாது, வாய்க்காது, அது உனக்கு. ஆனால் உன்னை நான் எப்படி தெரியுமா படர வைக்க போகிறேன்? எதை பலவீனம்னு நினச்சியோ, எது நடக்காதுன்னு நினச்சியோ, எது முடியாதுன்னு நினச்சியோ, அதையே உனக்கு சப்போர்ட்டாக மாற்றி, அதையே உனக்கு அனுகூலமாக மாற்றி, அதிலேயே படர வைத்து, அதை தாண்ட செய்து உனக்கு நான் கனி கொடுக்குற வாழ்க்கையை கொடுக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். யோசித்து பாருங்க. இமேஜின் பண்ண முடியுமா? எப்படி ஆண்டவர் முடியும்? நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும் கடந்த நாட்களில். எப்படி முடியும்? முடியும். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என்னால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சுயத்தினால் அல்ல. என் தேவன். அது முடியாது, நடக்காது, வாய்க்காது, பார்த்துக்கலாம், அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஏன் தெரியுமா? மதில் வளராது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் என்னை வளர்க்க வல்லமை உள்ளவர். மதில் வளராது, அப்படியே தான் இருக்கும். பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருந்தால் பூத மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் சின்ன கொடியாக இருக்கும்போது பிரச்சனையை பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும். இதில் எப்படா படர போகிறோம், இதில் எப்படா சாதிக்க போகிறோம், இவ்வளோ பெரிய மதில், இதில் எப்படி நான் கொடியாக இருக்கேன், இதில் எப்படி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சுவரையே நமக்கு ஆதாரமாய் மாற்றி யார் பிரச்சனையோ அவங்களையே கர்த்தர் நம்ம பக்கம் திருப்ப போகிறாரு. எது போராட்டமாக இருந்துச்சோ அதையே கர்த்தர் மாற்ற போகிறாரு. இன்னும் புரியலன்னா, இன்னும் இறங்கி பேசணும்னா, நீங்கள் கடனாக இருந்தீங்கல்ல, அந்த கடனை மாற்றி நீங்கள் கடன் கொடுக்கிறவராக கர்த்தர் மாற்ற போகிறாரு. வியாதியாக இருந்தீங்கன்னா வியாதியை மாற்றி பலருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற ஆறுதலின் மகனாக கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஒருவேளை ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை மாற்றி ஜெயம் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி அங்கே வசனம் பவுல் சொல்லுவார், நாங்கள் பலருக்கு ஆறுதல் செய்யும்படி நாங்கள் இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் எனக்கு பட்ட பிரச்சனை, கண்ட உபத்திரவம், பட்ட வேதனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? இன்னொருத்தனை நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடித்தார், உனக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். மதில் சப்போர்ட் வால், என் தேவனை சார்ந்து கொள்ளும். அது என்ன இப்படிதான் இருக்கும். எந்த மதிலினால ஏற முடியாது, வர முடியாது, நடக்க முடியாதுன்னு நினைச்சேனோ, என் தேவன் எப்படி தெரியுமா மதிலை மாத்துறாரு? எது முடியாதோ அந்த மதிலையே எனக்காய் கர்த்தர் சப்போர்ட்டா மாத்தி, அந்த மதிலையே கொண்டு நான் ஏறி வர, அந்த மதிலை கொண்டு நான் கனி கொடுக்க, அந்த மதிலை கொண்டு என் தேவன் எப்படிப்பட்டவர், என்னோடு இருக்கிறவர், மதிலை தாண்ட செய்கிறவர் என்பதை நிரூபிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவன் அவ்வளவு நல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவனை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதான் மேட்ரு. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்ற அந்த வெளிப்பே இல்லை. எப்போவுமே தடையை உடைக்கிற இல்லை, தடையை ஏற்படுத்துகிறவரும் அவர் தான். ஏன் தெரியுமா? அது என் நன்மைக்காக, என்னை செக்யூரா, என்னை பாதுகாக்கிறதுக்காகவே என் தேவன் எனக்கு ஒரு மதிலை ஏற்படுத்தி தராரு. இப்போ எனக்கு புரியாது, எனக்கு போராட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பாடுகளோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அல்ல, ஒரு காலம், ஏற்ற காலத்தில் அவர் கரத்தில் நான் அடங்கி இருக்கும்போது என் தேவன் என்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். ரெண்டாவது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில உருவாக்குவதற்கு கர்த்தர் இந்த மதிலை கொடுக்கிறார். ஷேப், என்னை உருவாக்கணும், அதான் அவர் திட்டம். இந்த சபைக்கு கொண்டு வந்து எதுக்கு? செய்தி கொடுக்க வச்சது எதுக்கு? ஆராதிக்க வச்சது எதுக்கு? ஜெபப்பலி எடுத்ததுக்கு எதுக்கு? இரவு ஜெபம் கொண்டு வந்ததுக்கு எதுக்கு? உபவாசம் எதுக்கு? எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? சும்மா உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போறக்கா? இல்ல, ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம். என்னை குறித்து என் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் என்னை அவர் புடமிட்டு சுத்திகரித்து என்னை உருவாக்கி அவர் கொண்டு வருவதற்கு இந்த மதிலை கர்த்தர் எனக்காய் கொண்டு வருகிறார். அதனால புலம்பாதீங்க, ஐயோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா புரியுது, ஏன் இன்னும் சுத்திகரிக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனைக்குள்ள போய் நம்ம மாற்றோம்னா நமக்கு தெரியும் எங்கேயோ நம்ம வீக்கா இருக்கோம், எங்கேயோ என் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை என்னிடத்துல இல்லை. எதையோ கர்த்தர் என்கிட்ட சுத்திகரிக்க விரும்புறாரு, எதையோ என்னை கரெக்ட் பண்ண விரும்புறாரு. அதனால தான் இந்த மதில் வந்து நிக்குது. பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சத்துரு மத்தது அப்படி இல்லை. எங்கேயோ எங்கேயோ என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் அங்க ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியத்தை நான் குறைவா இருக்கிறேன். அந்த குறைவை சரி பண்றதுக்கு தான் இந்த மதிலை வச்சிருக்கிறாரு. அதை நான் சரி பண்ண நான் விட்டு கொடுத்தா இந்த மதிலை மாற்றி கர்த்தர் மதிலை தாண்ட செய்கிறவர். மூணாவது சொன்னேன், என்னை கர்த்தர் ஏன் தெரியுமா அந்த மதிலை அனுமதிச்சாரு? அது ஒரே ஒரு காரியம். எந்த மதில் நினச்சிட்டு இருந்தேனோ அது மதில் அல்ல, அதை தாண்டி ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் என்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். அது மதில் அல்ல, அது அப்படியே தான் நிற்கும். பிரச்சனை சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் என்னை உயர்த்துகிறவர். அதான் வாசித்தோம் அந்த நம்ம வாக்குத்த வசனம். அவர் உன்னை உயர்த்துவார், என்னை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போக அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி இந்த 3 கருத்துக்களை ரொம்ப எளிமையாக்கி நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப எளிமையாக நான் பேசியிருக்கேன். கண்களை மூடி, தேங்க்யூ ஃபாதர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஓமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மதிலோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த மதிலை கடக்க, என் தேவனால் கடந்து போக கர்த்தாவே எனக்கு கிருபையை தாரும். சொல்லுங்க போவோம். மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சதிகளை முறியடிப்பே, எல்லா சதிகள் எல்லாம் சாத்தானை ஜெயித்திடுவே. நல்ல கைத்தறி மலைகளை மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே,
மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஒரு விஷயம் கூட, மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஒரு விஷயம் கூட, மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சதிகளை முறியடிப்பே. ஓ யெசையா, சாத்தானை ஜெயித்திடுவே. நல்லா கைதட்டி அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.